யார் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. நான் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிப்பேன் அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு. நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு என்ன நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆலயம் ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதற்காக ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் இந்த காலத்தில் ஆலயத்திற்கு பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அப்படின்னா 17 இடத்துல நம்ம பர்மிஷன் வாங்கணும். குறைஞ்சது 17 பேருடைய சைன் இருந்தால் தான் சர்ச்சுக்கு பர்மிஷன் கிடைக்கும். பர்மிஷன் நமக்கு வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான பர்மிஷன் 17 பேர்கிட்ட நம்ம சைன் வாங்கணும். அது அவ்வளவு சீக்கிரமாக அது பாசிபிளே இல்லை. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர் அந்த பர்மிஷன் வாங்கி அந்த சர்ச்சை அவர் கட்ட ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், எப்படி இவ்வளோ இந்த மோசமான இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், அதில் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு டிராஃபிக் போலீஸ் அவங்கள்ட்ட ஒரு சைன் வாங்கணும். அவங்க கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த ஃபைலை அப்படியே வச்சுருக்காங்க. அவர் சொன்னார், ₹1 கூட லஞ்சம் இல்லாமல் 17 பேரிடத்துலையும் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, அவர் சொன்னார், நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் போதிக்கிறேன், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நான் போதிக்கிறேன், நாங்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எங்கள் பைபிளில் இருக்குது. அதனால என்னைக்குனாலும் நான் வாங்குவேன், ஆனால் நான் எடுத்துல முடிவாக இருக்கேன்னா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்றதுல முடிவாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இந்த டிராஃபிக் இன்ஜினியர் மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார், இதை பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் இதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் பல மாதங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவருடைய மனசை எப்போ போனாலும் எங்கிட்ட இந்த ஃபைலை தூக்கிட்டு வராதிங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என்னால் சைன் போட முடியாது, நான் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் கலெக்டர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் உட்கார்ந்து பேசும்போது, என்ன இன்னும் நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டால், அவர் ஒன்று சொல்லிக்க, இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் டென்த்தில் இன்னும் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவரை உட்கார வச்சுட்டு அந்த டிராஃபிக் போலீஸினுடைய இன்ஸ்பெக்டரை கலெக்டர் ஃபோன் பண்ணி, நீ கொஞ்சம் வாங்க ரூமுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ளே வந்தாராம். உள்ளே வந்த உடனே, என்ன இவருக்கு இன்னும் சைன் கொடுக்கலையாமே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராமா, சார் அவர் ரெசிடென்சி ஏரியாவில் போய் சர்ச்சு கட்டுறாரு சார். ரெசிடென்சி ஏரியா அப்படின்னு சொன்னால் வீடுகள் இருக்கிற ஏரியா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னாராமா, அவர் ரெசிடென்சி ஏரியாவில் சர்ச்சு கட்டுறத கார்பரேஷன் தான் பார்க்கணும், உங்களுக்கு என்ன வேலை, நீங்க எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, அவர் சர்ச்சு கட்டுற இடத்துல டிராஃபிக் ஆகுமா ஆகாத, அவ்வளவுதான். உங்க கேள்வி எது? உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியணும்னா, உங்களுக்கு அவர் எங்க சர்ச்சு கட்டுறாருன்னு அது உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுமா ஆகாதா, அதுதான் உங்க வேலை. ஆகுமா ஆகாதா, இல்லை சார் அதிலெல்லாம் அங்கெல்லாம் டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியது தானே, அவ்வளோதான். நீங்க போட்டு கொடுங்கன்னு சொல்லி 2 ஹவர்ஸ்க்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள சைன் பண்ணி கையில கொடுத்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, கோலியாத் அவ்வளோ பெரிய ஆளாய் நிற்கும் போது எல்லாருமே கோலியாத்தை பார்த்துட்டு என்னுடைய ஆண்டவரை பெருசா பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல. பிரச்சனையை தான் பெருசா பார்க்க தெரிஞ்சது தவிர, கோலியாத்தை தான் பெருசா பார்க்க தெரிஞ்சே தவிர ஆண்டவரை பெருசா பார்க்க தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கோலியாத் நீ என்னையா கோலியாத்து, என் ஆண்டவர் யார் அப்படின்னா, நீ நிந்திக்கிற இந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுக்கெல்லாம் அவர் ஹெட்டா இருக்கிறாருப்பா, அவர் தலைவரா இருக்கிறாருப்பா, அவர் பெரியவரப்பா, அவர் எனக்கு மிக உயர்ந்தவர், அவர் என் கூட இருப்பார். ஆனால் நான் உன்னை ஜெயிப்பேன், உன் தலையை உன்னிடத்திலிருந்து நான் எடுப்பேன், என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த கிருபைக்காக கேட்போமா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க என்னுடைய உயர்வை டிசைட் பண்ணக்கூடிய தரிசனத்தை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஜெபம் ரொம்ப அவசியமான ஜெபம். ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுக்கணும். என்ன கிருபை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதை யார் தான் டிசைட் பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நீங்க இதை புரிஞ்சு ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சு ஜெபிக்கணும், அதை டிசைட் பண்ணணும். நான் அப்போ எந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்ற அந்த டிசைட் பண்ற அத்தாரிட்டி ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும்? புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? விளங்கல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஓகே, ஒருவேளை வயசானவங்க நிறைய இருந்தாலும் நீங்க நான் போய் இன்னி என்ன பாஸ்டர் வளர்றது, நான் இன்னி போய் என்ன பாஸ்டர் இது பண்றது அப்படி நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒன்று உங்க கண்ணால பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்க பிள்ளைங்க பார்ப்பீங்க, பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஆமேன். நமக்கு எப்படின்னாலும் நஷ்டம் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எப்படின்னாலும் நம்முடைய ஜெபம் நஷ்டம் இல்லை. அது நமக்கு நடந்தாலும் நஷ்டம் இல்லை, நமக்கு நடக்கலைன்னாலும் நஷ்டம் இல்லை. ஏன் நமக்கு நடக்கலைன்னா, இப்போ ஜெபம்ன்றது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பேங்க்ல போடுற பணம் மாதிரி தான், நல்ல பேங்க்ல போடுற பணம் மாதிரி தான் ஜெபம். ஜெபம் அப்படின்றது பேங்க்ல வந்து நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கீழே ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பணத்தை கொடுக்குற நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை நாங்க ஹலோ யாருக்கு கொடுக்கணும்னு கீழே அந்த ஜாமீனுக்கு ஒருத்தரை சேர்ப்பாங்க. அப்போ நீங்க எழுதுவீங்க, உன் பேர பிள்ளைக்கா, உங்க பிள்ளைங்களுக்கா, இல்லை என் மூத்த மகளுக்கா, மூத்த மகனுக்கா, ஒருத்தரை உள்ள சேர்ப்பீங்க. இப்போ இந்த பணத்தை போட்டது யார் தான் சொல்லுங்க? நீங்க தான் இந்த பணத்தை போட்டீங்க. இந்த பணத்தை போட்ட நம்ம ஒருவேளை இறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் இல்லை, அந்த பையன் கொண்டு போய் எங்க அம்மா இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க எனக்கு தாங்க அப்படின்னா வட்டியோட சேர்த்து யார் கையில் கொடுப்பாங்க? இதே தான் ஜெபம். பரலோகமும் ஒரு பெரிய பேங்க். நீங்க நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் போகும்போதே கர்த்தர் கீழே உங்களுடைய லிஸ்ட்ல உங்க சன்னதியை கர்த்தர் சேர்த்துருவாரு. இந்த அம்மா ஒருவேளை கண்ணை மூடி பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த ஜெபத்தினுடைய பலனை யாருக்கு கொடுங்க? நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரு யாருடைய ஜெபத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? யாருடைய ஜெபத்துல? அதனாலதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, ஐயா என்னுடைய பரிசுத்தத்தை வச்சு நீர் என்ன பண்ண முடியாது, என்ன ஆசீர்வதிக்க முடியாது. நான் மோசமான ஆளு, நான் 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காகவும் 7 வருஷம் இன்னொரு பொண்ணுக்காகவும் வேலை செய்த ஆளு. ஆனா நீர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என்னோடு இராமற் போனால். இன்றைக்கு நான் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய தியாகம் இல்ல, என்னுடைய பரிசுத்தம் இல்ல, என்னுடைய நீதி இல்ல, ஆனா எங்க அப்பா நீதி உள்ளவர், எங்க தாத்தா அதை விட நீதி உள்ளவர். எங்க தாத்தாவுடைய தேவன், எங்க அப்பாவுடைய தேவன், அவங்க 2 பேருடைய முகத்தை பார்த்து என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. அப்போ நாளைக்கு காலையில நம்ம பரலோக ராஜ்யம் போறோம்னாலும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மறக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கிறேன். நம்பர் 1, ஆண்டவர் முதல்ல நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்கணும்னு நீ டிசைட் பண்ணிக்கோ, உங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க அப்படின்ற அந்த கிருபையை கர்த்தர் தராரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. அற்புதம் நடக்கும் போது உங்களை வைத்தல்ல, கர்த்தரை வைத்து, அவரை வைத்து, என்னுடைய அற்புதத்தை என்னை வைத்து அல்ல, என்னுடைய திறமையை வைத்தல்ல, நான் ஆராதிக்கிற தேவனை நான் எவ்வளவு பெருசா பார்க்கிறேனோ அவர் அவ்வளவு பெருசா எனக்கு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய சிந்தையை திறந்தருளும். என் குடும்பத்திலேயே யாருமே பார்க்காத அளவிற்கு ஏசப்பாவை நான் பார்க்கணும். இதுவரைக்கும் எங்க வம்சத்துல யாருமே இந்த அளவிற்கு என் அப்பாவை விசுவாசிக்காத அளவிற்கு நான் விசுவாசிக்கிற அளவிற்கு என் கண்களை திறந்தருளும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் பெரியவர் என்கிறதற்கு ஆமேன் மாற்று கருத்தே இல்லை. அவர் உயர்ந்தவர் என்கிறதற்கு மாற்று கருத்தே இல்லை. அவரால் செய்ய முடியும் என்கிறதற்கு மாற்று கருத்தே இல்லை. இயேசுவே என் கண்களை திறந்தருளுவீராக. உங்களை நீங்க எதை வேணும்னாலும் செய்கிறதற்கு வல்லவர் என்கிற அந்த பார்வை எனக்கு வேண்டும் அப்பா. நான் உங்களை ரொம்ப பெருசா நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த விஷனை இப்போ எனக்கு கிருபையாய் கட்டளையிடுவீராக. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்க மேல, ஓ பிள்ளைகள் மேல. இயேசுப்பா, இயேசுப்பா, நான் ரொம்ப பெருசா உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. உங்களை குறிச்சு என்னுடைய விஷன், உங்களை குறிச்சு என்னுடைய தாகம் ரொம்ப பெருசாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மகிமையை இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நீர் வெறும் வியாதியிலிருந்து சுகப்படுத்துகிறவராய் மட்டுமல்ல, நீர் ஆண்டவரே மரணத்தில் இருந்து மற்றவர்களை உயிரோடு எழுப்பவும் வல்லவர் என்கிற அளவிற்கு உங்களை பார்க்க கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர், 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 பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. சொல்லுவோம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். சொல்லுங்க எல்லாரும். எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதான் லாசரு வியாதியா இருக்கும்போது, லாசரு வியாதியா இருக்கும்போது அவனுடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் 2 பேர் ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கார், அவரு பக்கத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் போய் அவரை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வர சொல்லுங்க. அவர் நேசிக்கிற சகோதரனாகிய லாசரு என்னவா இருக்கான்? வியாதியா இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் வரல, திரும்பவும் அங்க இருந்துட்டாரு. இப்போ லாசரு மரிச்சதற்கு பிறகு எத்தனை நாள் தாண்டி வராரு? 4 நாள் தாண்டி வராரு. வரும்போதே எங்க ஓடி போயிட்டாங்கன்னா, வழியிலே ஓடி போய் ஆண்டவரே, அந்த அந்த சகோதரி ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதுவரைக்கும் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை குறித்து நிறைய அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்காங்க. என்னென்ன அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்காங்க? அவர் குருடருடைய கண்களை திறந்தாரு, அவர் வியாதி உள்ளவனை சரி பண்ணாரு, அவர் அந்த மாதிரி கால் இல்லாதவனுக்கு கால் ரெடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய அற்புதத்தை கேள்விப்பட்டதுனால இவங்க மனசுல என்ன ஃபிக்ஸ் ஆயிருச்சு? ஆண்டவர் வியாதியை சுகம் கொடுப்பார், ஆண்டவரால வியாதியை சுகம் கொடுக்கிறதுக்கு முடியும், அவ்வளவுதான். அந்த விசுவாசம் அதோட போயிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனை எங்க வச்சீங்க காமிங்க, நான் உயிரோட எழுப்ப போறேன் அப்படின்றாரு. உடனே அடுத்தபடி அந்த மகள் சொல்றாங்க, ஆண்டவரே உயிரோடு எழுகிறதில் நடக்கும்னு எனக்கு இன்னொரு வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை எனக்கு இருக்கு, பரலோகத்தை குறிச்ச நம்பிக்கை இருக்குது. என் சகோதரன் அவன் மரிச்சு போனது பரிசுத்தமாக தான் மரிச்சு போனான், அவனுக்கு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது ஆண்டவர், நீ அப்ப நடக்கிறத பேசாத, நான் எதை பேசுறேன் இப்போ. அவர் கல்லறையினுடைய பக்கத்துல போகும்போது என்ன நினைச்சாங்களாமா? இவரும் அழுகிறதுக்கு போறாருன்னு நினைச்சாங்களாமா. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் இப்போ இவங்க இதுவரையிலும் பார்த்த அற்புதத்தை விட, இதுவரையிலும் பார்த்த மகிமையை விட இன்னொன்னு புதுசா செய்யறாரு. இதுவரைக்கும் வியாதியை சுகமாக்குறவரா பார்த்தாங்க, இதுவரைக்கும் கை காலை சரி பண்றவரா பார்த்தாங்க, இதுவரைக்கும் குஷ்டரோகிகளுக்கு விடுதலை கொடுக்கிறவரா பார்த்தாங்க, இதுவரைக்கும் கண் இல்லாதவங்களுக்கு கண்ணை கொடுத்ததா பார்த்தாங்க. ஆனா த ஃபர்ஸ்ட் டைம் இப்ப அடுத்த ஒரு லெவல் வருது, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற இயேசுவை, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற இயேசுவை இப்ப அவருடைய கண்கள் பார்க்கிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னா, என் ஆண்டவருக்கு வியாதியை சரி பண்ண முடியும், ஆனா உயிரோடு இருக்கிறவங்களை எழுப்புறதுக்கு முடியுமான்னு தெரியாது. ஆனா அவருடைய வல்லமை எப்படி?
நான் நம்புறேன் இது வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க உங்க கண்களினால சில அற்புதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப கடந்து போகிற இந்த பாதையில ஒரு அற்புதத்தை, ஒரு மிராக்கலா ஆண்டவர் செஞ்சாருன்றத உங்க கண்கள் காணாம இருக்கலாம், உங்க கண்கள் பார்க்காம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுல இருந்து வெற்றி அடைகிறது அப்படின்றது முடியாத ஒன்று நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல, கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். உங்க விசுவாச அளவு பெருகுமானால், உங்க நம்பிக்கை பெருகுமானால், நீங்க அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை பெருகுமானால், அவர் எவ்வளவு வேண்டுமென்றாலும் செய்ய வல்லவர். இப்ப நீங்க ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என் கண்களை நீர் திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அடுத்த ஒரு பரிமாணத்திற்கு நேராய் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க தான் என் விசுவாசத்தை பெருக பண்ணணும். நான் உங்களை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா அதிசயமானவரா பார்க்கணும், பெரிய தேவனா பார்க்கணும். இதுவரைக்கும் என் குடும்பத்துல யாருமே பார்க்காத ஒரு தேவனாய் நான் உங்களை பார்க்கிற அளவிற்கு என் கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் ஜெபிக்க 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 விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், எஸ், அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நிறைய பேருக்குள்ள கடந்து வருது. Thank you Jesus, thank you Jesus. அவர் அந்த அற்புதத்தை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன். இயேசுவே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்போ திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களை குறித்து ஒரு பெரிய பார்வை, உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பா, இப்போ இந்த நாளில் எங்களுக்கு மேல கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் அப்பா. அப்படி ஆணித்தரமாய் நாங்கள் நம்பணும். அந்த அற்புதத்திற்காக நாங்க உங்களை நம்பணும் ஆண்டவரே. அந்த மகிமையினால் கர்த்தர் எங்களை அலங்கரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க மகிமை மாறவே இல்லை, அவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். ஆமென். அந்த பாடல் 2 சரணத்தை மட்டும் சேர்ந்து இன்னொரு டைம் பாட போறோம். பாடும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த 75 டேஸ்ல நமக்கு எல்லாருடைய கண்ணும் ஒரு வெளிச்சமாகணும். எப்படி வெளிச்சமாகணும்னா, எங்க அப்பா பெரியவர்ன்ற ஒரு எண்ணம் என் இருதயத்துல நிறையணும். எங்க அப்பா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் அப்படின்ற அந்த எண்ணம் என் இருதயத்தை நினைக்கணும். ஆமென். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலோமனிலும் பெரியவர், அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர். பெரியவர் எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஆமென். நன்றி, 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 நன்றி. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பாடும். பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து. கைகளை மேல தட்டி சொல்லும், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஓ, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டு, மந்திர சூனியம் செய்வினை
முள்ளினை கட்டுகள் வந்தே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போக உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற கத்தலம் தேரம் தனோரோ தலன் நிதரல சேகரம் தனோரோ. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்து நடக்குது. இயேசுவா எஸ் 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 எஸ். நிறைய பேருடைய விசுவாச அளவை கர்த்தர் தட்டி எழுப்புற அவரை பெரியவரா பார்க்கிற அளவிற்கு அவர் கண்களை திறந்து அருளுகிறார். இப்பொழுது அவரை குறிச்ச ஒரு பிரகாசத்தை நமக்கு தரப்போறாரு. ஆண்டவரை குறிச்ச ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தரப்போறாரு. ஸ்தோத்திரம். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போங்க. இயேசுவே பாடிட்டு இருக்கும் போதே அந்த சரீரத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும். அந்த குடும்பத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும். அந்த பிசினஸ்ல ஒரு வல்லமை கடந்து போகட்டும். இயேசுவே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர், அதனுடைய திறப்புகளை அடைக்கிறவர். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். ஜனங்களை வெட்டான் தரையிலே நடக்க பண்ணின கர்த்தர். உங்களால முடியாதது என்ன இருக்குது? காற்றை தம் பண்டக சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிற கர்த்தர். சூரியனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தெய்வம், இந்த பூமியை படைத்த தெய்வம். ஆமே, உமக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. உமக்கு முன்பாக இந்த வியாதி ஒன்றும் இல்லை. உமக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. உமக்கு முன்பாக இந்த தேவை ஒன்றும் இல்லை. நீர் பெரியவர். உமக்கு உதவி தேவை இல்லை. வல்லமை. இப்போ ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை இறங்கி இப்போ அந்த தரிசன கண்கள், ஆமென், அந்த தரிசனம் இப்பொழுது உண்டாவதாக. உங்களை குறிச்ச ஒரு தரிசனம் எங்க அத்தனை பேர் மேலும், வாலிபர்கள் மேல, வாலிப தம்பிங்க மேல, தங்கச்சிங்க மேல, உங்களை குறிச்ச ஒரு பெரிய விஷன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கத்தரலம் தனோ. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவே நீ நல்லவர். உங்க வல்லமை குறைஞ்சு போகல. உங்க மகிமையோடு Thank you Jesus. மகிமை. Thank you Jesus. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லணும். So நம்பர் 3, மூன்றாவது ஒரே ஒரு ஜெப குறிப்பை சொல்லி நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒன்னை பேஸ் பண்ணி, நம்மளை பேஸ் பண்ணி தான் நம்முடைய பிளஸ்ஸிங் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன அவரை பேஸ் பண்ணி, அவரை வச்சு தான் நம்முடைய பிளஸ்ஸிங் இருக்குது.
அவரை எவ்வளவு பெருசா நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவு அவர் நமக்காய் செயல்படுகிற கர்த்தரா இருக்கிறார். அந்த அளவுக்கு பெருசா பார்க்கிற அளவிற்கு என்னுடைய விசுவாச அளவு அவர்தான் பெருக பண்ணணும், அவர்தான் பெருக பண்ணணும். ஆமேன். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு மனுஷனையோ சத்துருவையோ வச்சு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நியமிக்காதபடி, நம்முடைய லக்க நியமிக்காதபடி நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் ஞானத்தை தரணும். அப்படின்னா நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை நம்ம பேஸ் பண்றோம் அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிறத வச்சு, அவர்கள் பேசுகிறத வச்சு. அதான் யவீருடைய மகள் வேதம் சொல்லுது மரித்து போனாள் அப்படின்னு ஒரு கிரவுடு சொல்லுது. இப்போ அவனுடைய இருதயம் இதுவரைக்கும் விசுவாசமா இருந்த இருதயம், இதுவரைக்கும் நம்பிக்கையா இருந்த இருதயம், இப்போ 2 விதத்துல அவனுடைய இருதயம் ஊசலாடுது. இந்த பக்கம் சாயவா, இந்த பக்கம் சாயவா. அப்படின்னா எனக்கு என்னுடைய ஜனங்களால வந்த இந்த வார்த்தையை நான் நம்பவா, இதை நான் நம்பவா, இல்லை அப்படின்னா இந்த என் பக்கத்தில் இப்போ பார்த்த அந்த அற்புதத்தை நம்பவா. அப்பதான் ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா, ஆமென். நீங்க வெளியே வரணும். எதுல இருந்து நீங்க ரொம்ப சாட்சியா நிக்கணும். எதுல இருந்து அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில அவர்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு பண்ணி இருக்கலாம். யோசேப்புனுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது. உங்க மேல என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது, என் தேவனால் எந்த மதிலையும் தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. வம்சாவளியாக பெரியவர்கள் மூலமாக உங்களுடைய உயர்வுகள் இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடையதுக்கு இதுதான் கிடைக்கும், உன்னுடையதுக்கு. அதான் தாவீதனுடைய சகோதரர்கள் கேட்கும்போது சொல்றாங்க, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ லாயக்கு, எதுக்கு லாயக்கு அப்படின்னா அந்த கொஞ்ச ஆடை மேய்க்கிறதுக்கு தான், நீ அதுக்குள்ள ஆளு, உனக்கு அவ்வளவு திறமை தான் இருக்குது, நீ அவ்வளவுதான் வளர்ந்துருக்கிற, உனக்கு வளர்ச்சி பத்தாது, உனக்கு ஞானம் பத்தாது, உனக்கு வயசு பத்தாது, இந்த இடத்துல நிக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை, நீ அதுக்கு தான் சரியான ஆளு, இதுக்கு நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, நீங்க பேசுறது மாதிரி எதையும் நான் கேட்க போறது இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தில் அது இருக்குது. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கையில் அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அடுத்த வசனம், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஹல்லேலூயா. நமக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை பார்த்து யாராவது ஒரு சகோதரன் இப்படி பேசினாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்திலேயே நிற்போம். ஹலோ, இப்போ இந்த இடத்துல தாவீதுனுடைய இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் நானும் இருக்கிறோம், நம்ம போறோம், போய் நின்ன உடனே நம்முடைய உங்க மூத்த சகோதரன், உங்க அண்ணன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு எதுக்கு நீ வந்திருக்கிற? உனக்கு சும்மா தேவையில்லையா? நீ எல்லாம் இந்த இடத்துல வரவே கூடாது, உனக்கெல்லாம் இது இப்போ செட்டே ஆகாது, நீ இவ்வளவுக்கு தான் படிச்சிருக்கிற, உனக்கு இந்த நாலேஜ் சுத்தமா இல்லை, உனக்கு அந்த வேலை இருக்குல்ல, நீ அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒன்று அந்த இடத்துல நின்று கண்ணீர் சிந்தி ஆளுவோம், என்னை இந்த மாதிரி ரொம்ப மவுஸ் கோட் பண்றான், இல்லைன்னா என்ன இப்படி பேசுறானே அப்படின்னு. இல்லை அப்படின்னா, ஆமா நீ சொல்றதும் சரிதான் அண்ணன்,
நமக்கு அந்த இதெல்லாம் பக்குவம் எல்லாம் பத்தாது, நமக்கு அந்த ஆடு மேய்க்கிறது தான் லாயக்கு அப்படின்னு நம்ம திரும்பி போயிடும். இது ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனா தாவீது தன்னுடைய சகோதரனை பார்த்து கேட்கிறான், நான் இங்கு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அவ்வளவுதான். அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணல, நிக்காம வேறு ஒரு எண்ணத்துல போய் என்னப்பா இந்த மனுஷனை வீழ்த்துறவனுக்கு என்னப்பா கிடைக்கும்? அவ்வளவுதான். அந்த காரியத்தை குறித்து தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு போகவே இல்லை. எப்பா, என்னுடைய உயர்வை இன்னொருத்தர் டிசைட் பண்ற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கல. உங்களுடைய வெற்றியை சத்துரு நிர்ணயம் பண்ற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கல. உங்களுடைய முடிவு இன்னொரு மனுஷனுடைய கையில கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, ஒண்ணு உங்க முடிவு உங்க கையில, இன்னொன்னு உங்க முடிவை கர்த்தர் கையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பி என்ன முடிவை அவர்கள் செய்தாலும், அவர்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. அவர்கள் இவ்வளவுதான் வளருவாங்க, நீ இவ்வளவுதான் உயர முடியும்னு என்ன சொன்னாலும் அதை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிப்பதற்கு, அந்த மனுஷனுடைய வார்த்தையை முறியடிப்பதற்கு கர்த்தர் வல்லவர் என்று நம்புறவங்க முழு பலத்தோட ஆமென் சொல்லுங்க. இயேசுப்பா, இப்போ அந்த கிருபை எங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஆமென். அவர்கள் அல்ல, கர்த்தர் பெரிய தேவன். ஆமென் சொல்லுங்க. உனக்கு இவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு இவ்வளவுதான், உங்களுக்கு இவ்வளவுதான்ற அந்த வார்த்தையை கேட்டு 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 உங்க மனசு அப்படியே நீங்க நோகடிச்சிருக்கலாம். உங்க மனசுக்குள்ள அவங்களா ஒரு கட்டம் கட்டி இருக்கலாம், அவங்களா ஒரு சுவரை கட்டி இதுலதான் நீ டிராவல் பண்ணணும்னு ஒருவேளை அவங்க நியமிச்ச அந்த இடத்துல நீங்க ஓடலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, அதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும். நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டும். நீங்க எப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் அல்ல, நீங்க நினைக்கிறது தான், நீங்க டிசைட் பண்றது தான். பக்கத்துல ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க டிசைட் பண்றது தான் பிரதர். வசதி இருந்தா சொல்லுங்க ஆமென். நீங்க டிசைட் பண்றது தான். அவங்க என்ன உங்க வாழ்க்கையை குறித்து டிசைட் பண்றதுக்கு? அவங்க என்ன டிசைட் பண்றது? அவங்க என்ன சொல்றது? அவங்க விழுந்தாங்கன்ற விழுறதுக்கும் அவங்க நிக்கிறாங்கன்னு நிக்கிறதுக்கும் என்ன கர்த்தர் அப்படி விட்டு கொடுப்பாரா? வேதம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு என்னை விட்டு கொடுக்காத கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன். ஆமென். மருத்துவமனையில இருக்கிறவர்கள் கூட உங்களுடைய காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. உங்க காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைகளை குறித்து ஒருத்தர் நிர்ணயம் பண்ண முடியாது. உங்க குடும்பத்தை குறித்து ஒருத்தர் நிர்ணயம் பண்ண முடியாது. உங்களை குறித்து ஒருத்தர் நிர்ணயம் பண்ண முடியாது. நீங்க அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்ட ஆட்கள் அல்ல, அவர்களுடைய நினைவுகளுக்கு உட்பட்ட ஆட்கள் அல்ல. கர்த்தர் ஒரு காலத்திலும் உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள அவர்கள் நிர்ணயம் பண்ற அளவிற்கு கர்த்தர் விடமாட்டார். அந்த தடைகளை உடைத்து அந்த மனிதர்களை கர்த்தர் நொறுக்கி, ஆமென், மகிமையாய் நல்ல கைகளை தட்டி praise, thank you Jesus, thank you Jesus. அப்படி அல்ல, என் தேவன் என்னை கிருபையாய் நடத்துகிறவர். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. சோ இன்றைக்கு ஸ்பெஷலா 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். நம்முடைய உயர்வு, நம்முடைய வெற்றி, நம்முடைய தரிசனம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் என்னுடைய எல்லையை யார் தான் நிர்ணயம் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் தான் நிர்ணயம் பண்ணணும். நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு இறங்குறேனோ அந்த அளவுக்கு என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபையை ஆண்டவர் என் கையில தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நிறைய பேர் சமீபத்தில் நான் சந்திக்கிற நிறைய பேர் உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய படிப்பு எப்படின்னா, சிலர் 3ஆம் கிளாஸ், சிலர் 6ஆம் கிளாஸ், சிலர் ஸ்கூலுக்கு பக்கமே போகாதவங்க. அதுக்காக படிக்க வேண்டான்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் 3ஆம் கிளாஸில் படிச்சுட்டு வெளியே வரும்போது உலகம் என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? 6ஆம் கிளாஸில் படிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? படிக்காமல் போறியா, மாடுதான் மேய்ப்ப. படிக்காம போறியா, பண்ணியதான் மேய்ப்ப. படிக்காம போறியா, பிச்சை தான் எடுப்ப. அப்படின்னு தானே உலகம் சொல்லியிருக்கும். ஆனா நிர்ணயம் பண்றது யார் அப்படின்னா, அவங்கள வச்சுதான். நீ நடப்பா, நீ போப்பா, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக தருவேன். புரிஞ்சிருச்சுல்ல?
புரிஞ்சிருச்சுல்ல பிரதர்? உங்க தரிசனத்தை பெருசு பண்ணா போதும். சிஸ்டர், உங்க காரியத்தை நீங்க தரிசனத்தை பெருசு பண்ணா போதும். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஏசப்பா வாக்கு கொடுக்கிறாரு, உங்க உயர்வு, உங்க வெற்றி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா, நாம் கர்த்தரை எந்த இடத்துல வைக்கிறோன்ற அளவுக்கு தான் நம்முடைய வெற்றி இருக்குது. ஆமென். அதற்காக ஜெபிச்சோம், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். உங்களை நான் எப்படி பார்க்கணும்? உங்களை நான் எப்படி பார்க்கணும்? பெருசா பார்க்கணும். சொல்லுங்க எல்லாருமே, பெருசா பார்க்கணும். ஆண்டவரை எப்படி பார்க்கணும்? உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு பார்க்கணும். உலகத்தில் இருக்கிறவனை விட. அதைத்தான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகாலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எப்படி பார்க்கறாங்க பாருங்க பரிசுத்தவான்கள், ஆண்டவரை எப்படி பார்த்திருக்காங்க பாருங்க. பெரிய தேவனா பார்த்திருக்கிறாங்க. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, the big God, பெரிய தேவன். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய தேவன். சத்தமா சொல்லுங்க, பெரிய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். சொல்லுங்க, இது நடக்கும் நடக்கும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். ஆமென். கடந்த இந்த பேண்டமிக் டைமில், கொரோனா டைமில் ஒரு பெரிய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்தினோம். அது யூடியூப்பில் கூட லைவாக டெலிகாஸ்ட் பண்ணோம். அது யாருமே நீங்கள் சர்ச்சுக்கு வர முடியாமல் இங்கே நாங்கள் உட்காந்து லைவில் பண்ணுறத வீடுகளில் உட்காந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒரு சில உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பெரிய தேவன், பிக் காட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு 21 நாள் ஜபம் நடத்தினோம். அப்போ அந்த ஜபம் நடத்தும் போதெல்லாம் அன்னைக்கு அந்த 21 நாட்களும் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, நீர் 1000ங்களுக்கு 100க்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் 1000ங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் 10,000ங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, நீ லட்சங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் கோடிகளுக்கும் தேவன் அப்படின்றத நான் டெய்லி இந்த ஜபத்தை மோஸ்ட்லி பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் மோஸ்ட்லி 21 நாள் பண்ணியிருப்பேன். ஆண்டவரே நீர் 1000ங்களுக்கு தேவன் மட்டுமல்ல, நீர் லட்சங்களுக்கு தேவன் மட்டுமல்ல, நீர் கோடிகளுக்கும் தேவன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது புளியக்குளம் பக்கத்துல இருந்து ஒரு சிஸ்டர் அந்த லைவ்ல அட்டென்ட் பண்ணாங்க. அப்போ அவர்கள் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சாங்க. அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க லட்சத்துல அப்படின்னா 45 லட்சம் 35 லட்சத்துல நிறைய வீடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜபம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிக் காட், பெரிய தேவன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் அப்படின்னா, என் தேவன் பெரியவர் தானே, எங்க அப்பா பெரியவர் தானே, இல்ல இப்ப பாசம் ஜெபம் பண்றாரு, ஏன் ஆண்டவர் எங்களை கோடிகளுக்கு நம்ப முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, இல்ல இந்த ஆண்டவர் என்ன கோடிகளுக்கு கர்த்தர் நம்புவார் அப்படின்னு தொடர்ந்து 21 நாட்கள் அந்த ஜெபத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இயர் முடிச்சிட்டு அவங்க ஒரு வீடு வாங்கினாங்க. 1,20,00,000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினாங்க. அப்போ அவங்க மகிழ்ச்சியோட சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் அந்த ஒரே ஒரு வேர்டை வச்சு என் தேவன் லட்சங்களுக்கு தேவன் மட்டும் இல்ல, என் தேவன் 1000ங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, என் தேவன் கோடிகளுக்கும் தேவன் என்று நான் நம்பினேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கோடிகளுக்கு தேவனாய். அதனால வெறும் பிளஸ்ஸிங்கை வச்சு இல்ல, ஆண்டவரை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறீங்களோ, அவர் அப்படி செயல்படுகிறவர். சொல்லுங்க பலம், பெரிய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தேவன். பிரதர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். சிஸ்டர், நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். என்ன அழைச்ச தேவன் பெரிய தேவன். என்ன அழைச்ச தேவன் பெரிய தேவன். பெரிய தேவன். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. சிலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வரத்தை இப்ப தட்டி எழுப்புறார். ஒரு விசுவாச வரத்தை இப்ப தட்டி எழுப்புறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரிய தேவன், பெரிய தேவன், பெரிய தேவன். அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அவர் தேவன். தாகோன் அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்துச்சு. தாகோன் முகம் குப்புற விழுந்தது மட்டுமல்லாமல் அது உடைஞ்சு போகிற அளவுக்கு அற்புதம் நடந்துருச்சு. Thank you Jesus. Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி, எனக்கு கொடுக்கிற உயர்வு இன்னொருத்தரை வைத்து அல்ல, இன்னொருத்தர் நியமித்தது அல்ல, இன்னொருத்தர் செய்கிறது அல்ல, அதையும் கர்த்தர் என் கையிலேயே கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன குறிச்சு என்ன அவங்க சொல்றாங்கன்றத குறிச்சு எனக்கு
அதை குறித்து யோசனையே வேண்டாம். எங்க அம்மாவே என்ன பார்த்து துக்கம்னு பேர் வச்சாலும் என்ன கண்ணு கட்டாத தூரத்துல என்ன யாபேசுன்னு மாத்துறதற்கு என் தேவனால நல்லா நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எங்கேயாவது எந்த பிள்ளைகளுக்காவது யூதாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறத கேட்டிருக்கீங்களா? ஹலோ, யூதாஸ் யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளைக்கு யூதாஸ்ன்னு பேர் வைங்கன்னா நம்ம வச்சிருவோமா? வேணாமப்பா, யூதாஸ்ன்னு பேர் வைக்கிற. யூதாஸ்னாலே ஏமாத்துறோம்ப்பா. இயேசு அப்பாவை காமிச்சு கொடுத்தவனுடைய பேர் யூதாஸ், நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா உங்க பிள்ளைக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சிருந்தா, யாபேஸ்ன்னு யாராவது சொன்னா நல்ல பேருப்பா, சூப்பர் பேருப்பா. யாபேஸ்ன்னு உடனே நம்ம துக்கம்னு ஞாபகம் வர்றதில்ல. யூதாஸ்ன்னு வந்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காட்டி கொடுத்தான்னு ஞாபகம் வரும். ஆனா யாபேஸ்ன்னு உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வரும்? யாபேஸ் தன் சகோதரரை காட்டிலும் பெரியவனாயிருந்தான். அவன் ஜெபம் பண்ண ஜெபம், தேவரீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்தி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. ஐயோ, பெரிய பிரேயர் லீடர்ப்பா, ஒரு பெரிய பிரேயர் வாரியர்ப்பா. அவனுடைய கண்ணு கட்டாத தூரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருப்பா. நமக்கு சிந்த உடனே அப்படி வருது. ஆனா உண்மையிலே யாபேஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம். அவங்க அம்மா அந்த யாபேஸை பெத்தெடுக்கும் போது, நீயும் பிறந்துட்டியடா, நீ உனக்கு துக்கம் தான் பேர் வைக்கணும், அப்படி துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர் இன்னொருத்தர் நமக்காக நியமித்த அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவர் அல்ல. அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சாலும், அம்மாவனுடைய நான் பிறக்கும் போது எங்க அம்மாவனுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், நான் அப்படி நினைக்க மாட்டேன். என் பேரையே மாத்துற அளவுக்கு பவரை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறாருன்னு யாபேசுக்கு அந்த ஃபெய்த் வந்துருச்சு. இல்ல எங்க அம்மா எனக்கு வச்ச பேர் வேற கான்செப்ட்ல, ஆனா என் கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லவர். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் இந்த ஜபத்துல, உபவாச ஜபத்துல கர்த்தர் உங்களையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படுற உயர்வையும் வெற்றியையும் உங்க கையில தான் கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, நீங்க முடிவெடுங்க. நீங்க யாபேசா இருக்கணுமா, யூதாஸா இருக்கணுமான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். துக்கமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கு உள்ள இந்த செய்தி நிறைய பேருக்கு தீர்க்கதரிசனமான செய்தி. இந்த செய்தியை முடிஞ்சா இன்னொரு டைம் கேட்கணும்னா கூட நீங்க கேளுங்க. நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர் கம் டு கம்ஃபர்ட் சேனல்ல லைவ்ல நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். நான் நம்புறேன் நிறைய பேரை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறேன் சிஸ்டர், ஆண்டவரை பெரிய தேவனா பார்க்க போறோம், ஆண்டவரை the big God-ஆய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் இன்னைக்கும் என் மனசுல வைக்கிறாரு. அவர் 100க்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் 1000ங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் 10,000ங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் லட்சங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் கோடிகளுக்கும் என் தேவன் தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் 1000ங்களுக்கு மட்டுமல்ல, லட்சங்களுக்கு மட்டுமல்ல, அவர் கோடிகளுக்கும் தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். the big God, பெரிய தேவன். பிசாசு, லேகியோன் பிசாசு ஆண்டவர் வந்து, நீ இந்த மனுஷனை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது அந்த லேகியோன் பிசாசு என்ன சொல்லுது? காலத்திற்கு முன்னே எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த லேகியோன் பிசாசு அந்த மனுஷனை பிடிச்சி அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இவ்வளவு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா நான் இவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணி இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன அவனுக்கு டிசைட் பண்றது? அவனுக்குள்ள நீ உட்கார்ந்து நீ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நான் போக மாட்டேன், நீ என்ன பெருசு? அது போராடுது. என்ன போராடுதுன்னா, எனக்கு இன்னும் டைம் ஆகல, எனக்கு இன்னும் இவன் செஞ்ச தப்புக்கு இத்தனை வருஷம் நான் உள்ள இருக்கணும்ல, இவன் பண்ண பிரச்சனைக்கு இவ்வளவு வருஷம் உள்ள இருக்கணும். யார் சொன்னா? விடுதலை ஆக்குறது உன் இஷ்டம் கிடையாது, அவர் இஷ்டம். அந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் இஷ்டம் கிடையாது,
எவ்வளவு நாள் இந்த தீமையில என் பிள்ளை இருக்கணும், எத்தனை நாள் இந்த அடிமைத்தனத்துல இருக்கணும், எத்தனை நாள் இந்த பாடு இருக்கணும் அப்படின்னு பிசாசே டிசைட் பண்ண முடியாது. அதை யார் தான் டிசைட் பண்ணுவானா? நான் ஆராதிக்கிற அப்பா தான் டிசைட் பண்ணுவாரு, கர்த்தர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஒருவேளை ஒரு சாபம் உங்களை பின்தொடரலாம், ஒரு அக்கிரமம் பின்தொடரலாம், இது எத்தனை நாள் இருக்கணும்ன்றத வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. அதை டிசைட் பண்ணுகிறவர் கர்த்தர். கர்த்தர் நினைச்சாருன்னா அந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள, இல்லைன்னா அந்த 75ஆம் நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் செய்ய வல்லவர். அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல, வல்லமை குறைஞ்சு போகல. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜெபத்திற்கு இருங்க, கொஞ்சம் அப்படி முன்னாடி, ஆமென், கொஞ்சம் முன்பாய் கடந்து வந்து, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆமென். இந்த 3 காரியத்திற்காகவும் பர்சனலா எல்லாரும் ஜெபம் பண்ணி, இதை நீங்க மறந்துடவே கூடாது, இதை நீங்க மறந்துடவே கூடாது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப அவசியமான ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Hallelujah. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக பூமி இருக்குது, உனக்கு முன்பாக வெற்றி இருக்கிறது, உனக்கு முன்னாடி நான் வச்சிட்டேன். இப்போ உன்னை பார்த்து சொல்றேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் நீ நடந்து போ. நீ கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் உனக்கு நான் தருவேன். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை பேசினாரு. அப்படின்னா அந்த எலியாவினிடத்துல வந்த கடன்காரியா இருக்கிற ஊழியக்காரனுடைய மனைவியினிடத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எம்மா உன் கையில எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை நீ அநேகம் வெறும் பாத்திரங்களில் நீ ஊத்து. பக்கத்து வீட்டுல எல்லாம் நீ எவ்வளவு வெறும் பாத்திரம் வாங்குறேன்னு எனக்கு தெரியாது, வெறும் பாத்திரம் உன் தரிசனம் எவ்வளோ அவ்வளோ வாங்கு. ஆமென். எத்தனை வெறும் பாத்திரம் வேணும் அப்படின்னு, எத்தனை பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் நிறையணும்னு யாரு தான் டிசைட் பண்ணணும் சொல்லுங்க? இது உங்களை பொறுத்து தான் இருக்குது, உங்களை பொறுத்து தான் இருக்கு. புரியுதில்ல? எத்தனை பேர் இந்த ஞானம் நமக்கு தேவை, இந்த ஞானம் நமக்கு தேவை. வேற எதையுமே பார்க்காதீங்க, வேற எதையுமே பார்க்காதீங்க. என்ன கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்ன எவ்வளவு நடத்தணும்னு வேற யார் கையிலையும் இல்லை. கர்த்தர் அந்த தரிசனத்தை யார் கையில் தான் கொடுத்துருக்கிறாருன்னா உங்க கையில் தான் கொடுத்துருக்கிறாரு, உங்க கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நான் நிறைய எடுக்கிறதும் கொஞ்சம் எடுக்கிறதும் யார் கையில் தான் இருக்குன்னா என் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அதை கர்த்தர் சொல்லிட்டாரு. நம்பர் 2 இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன என்ன அவரை சின்னதா பார்க்குறியோ பெருசா பார்க்குறியோ யார் கையில் தான் இருக்குது? உங்க கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க தேவனை எப்படி பார்க்க போறீங்க? எப்படி பார்க்க போறீங்க? எப்படி பார்க்க? லட்சமாவா, கோடியாவா, 1000ஆகவா, 100ஆவா? அதுதான் உங்க தரிசனம். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டு கிடையாது, வெறும் ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்டு கிடையாது. என் வாழ்க்கையில என் இயேசு எவ்வளவு டாப், எவ்வளவு என்ன இடத்துல வச்சிருக்கிறாரு, அதுதான் அவரு. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னேன். என் பிள்ளை என்னை எவ்வளவு நம்புமோ அதுதான் என் பிள்ளைக்கு. ஆமென். எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் என் பிள்ளை என்ன பார்த்து கேட்கும். ஆமென். என் பிள்ளை என்ன பார்த்து கேட்கும்போது சாக்லேட் தான் கேட்கும். ஆனா கோடீஸ்வரன் பிள்ளை அவங்கள பார்த்து கேட்டா போனு கேட்கும். இன்னும் பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை அவங்கள பார்த்து கேட்டா எனக்கு ஒரு கார் வாங்கிட்டார். ஆமென். அந்தந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா எவ்வளவு பெருசா தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட கேட்குது. இப்போ எங்க அப்பா, நம்ம அப்பாவை நம்ம என்ன கேட்கணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3 மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுத்தாரு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் டிசைட் பண்ற அந்த கட்டத்துக்குள்ள நான் இருக்கிறத மாற்றி, இல்லை அதையும் கர்த்தர் யார் கையில் தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவன் யாரு டிசைட் பண்றதுக்கு? அவங்க யாரு டிசைட் பண்றதுக்கு? அவங்க யாரா சொல்றதுக்கு? கொஞ்சம் ஆடை மேய்க்கிறியோ நிறைய ஆடை மேய்க்கிறியோ நீ என்ன சொல்றது? நான் ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? கொஞ்சம் ஆடுக்கு தலைவன் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணணும். நான் இப்போ ஆடு மேய்க்கிறதா இல்லைன்னா கோலியாத்தை ஜெயிக்கிறதான்றத யார் தான் டிசைட் பண்ணணும் சொல்லுங்க? நான் தான் டிசைட் பண்ணணும். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கலாம். ஒன்று பாஸ்டர் உண்மைதான், என்னை குறித்து நான் பெருசாக ஒன்றும் நடக்கவே இல்லை, இன்னொன்று ஆண்டவரை குறித்து இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை, அதே போல் மற்றவங்க சொல்கிறத வச்சு நானே அப்படி நினச்சிக்கிட்டேன். கர்த்தர் இல்லை, இந்த 3 காரியத்தில் வந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறாரு.